ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன எத்தி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த நேரத்தில் நான் இதை கதைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ ஒரு 5+ அல்லது நியர் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி, ஒரு மோர் தேன் 2 years ஆஃப் லெக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படியான அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு நான் இந்த இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்கிறது, இது எந்த விதமான ஸ்பான்சர்ட் வீடியோவோ இல்லை. ஸோ இது பியூர்லி ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் போத் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அல்லது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நமக்கு எப்படி சொல்லி வளர்ப்பாங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் போகணும், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும், இப்படியே நம்மளோட பாத் நமக்கு ஒரு ஆசைகள் அப்படி என்று சொல்லி வளர்த்து விடப்படும். ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏஎல் ரிசல்ட்ஸில் நல்ல பெறுபர்களை பெறுறார்கள், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்கப்படுவார்கள். ஆனால் இந்த 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 ஏஎல் தரப்பரிசையில் கொஞ்சம் குறைந்த தரங்களில் அல்லது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு தகுதி இருந்தும் ப்ரைவேட் செக்டர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸோ இது அவங்களோட பியூர்லி அவங்களோட பேஸ்ட் ஆன் தே ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சில ஐடிக்கு போவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போவாங்க, நெட்ஒர்க் போவாங்க. அப்படி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பார்த்து சூஸ் பண்ணி கொள்வாங்க. ஒன்ஸ் த ஏஎல் அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகினதுக்கு பிறகு. ஸோ இங்கே நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஓகே, நீங்கள் படிக்கிறீங்க ப்ரைவேட் செக்டரில், எந்த யூனிவர்சிட்டிஸ்லையாவது நீங்கள் போய் என்ரோல் ஆகுறீங்க, படிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ரோல் ஆக முதல் இருக்கிற ஒரே டவுட், நமக்கு ஒர்க் கிடைக்குமா, ஒர்க் செக்யூர்டா, அல்லது எவ்வளோ காலம் எடுக்கும் நம்ம இதை படித்து முடிஞ்சதுக்கு, இப்படியான ஒரு டவுட் இருக்கும். ப்ரைவேட் செக்டருக்கு போகிறாங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார்களுக்கு அந்த அந்த ஒரு தடுமாட்டம் இருக்காது ஆரம்பத்தில். ஓகேங்களா? ஆரம்பத்தில் ஒன்ஸ் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்களுக்கான அந்த ஹெடப் இருக்கும். ஸோ அவங்க என்டர் ஆகும் முதல் அந்த ஹெடப் இருக்காது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு விதமான போர்ஷன். ஸோ இதில் நம்ம யோசிக்கணும், ஓகே, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி முடிக்கிற எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, டிரெக்டாக இல்லை. கொண்டு அவங்க நல்ல ஜிபிஏ வச்சிருக்கணும். எகெயின் பேஸ்ட் ஆன் த ஜாப் தே அப்ளைங் ஆஃப்டர் ஒன்ஸ் அவங்க கிராஜுவேட் பண்ணதுக்கு பிறகு, யூனோ டீச்சிங்காக கூட இருக்கலாம், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராராக இருக்கலாம். அப்படியே ஒரு போர்ஷன்ஸுக்கும் கவர்மெண்ட்ல தனியாக போட்டி பரீட்சைகள் வச்சு தான் உள்வாங்கப்படுவார்கள், டாக்டர்ஸை தவிர. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்ரீலங்கன் அந்த ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ப்ரைவேட் செக்டருக்கு போகிறீங்க. நான் இப்போ வரைக்கும் பார்த்த நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்லிட், இசாஃப்ட், ஐசிபிடி, பிகாஸ், என்ஐபிஎம், என்எஸ்பிஎம் இப்படின்னு சொல்லி நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்கள் என்ன சொல்கிறது, இவங்க சூஸ் பண்ணுறதுல பார்த்த கவர்மெண்ட் சூஸ் பண்ணும் நீங்கள் இதை படிங்க. ப்ரைவேட் செக்டருக்கு போகிறாங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இவங்க பியூர்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் படிதான் ப்ரைவேட் செக்டருக்கு என்டர் ஆகுறாங்க. ஸோ இப்படியான ரெண்டு விஷயங்கள் இருக்குது இந்த ரெண்டு பாத்ல. ஓகே, ஸோ என் பெர்ஸ்பெக்டிவ்ல லைக், ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கடந்த ஒரு 1 month எங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் போய்கொண்டே இருக்குது. நாங்கள் நிறைய பேரை ஹையர் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களோட கம்பெனிக்காண்டி சில ரோல்ஸுக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு டச் ஆனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் ஓஎல் முடிச்சுட்டு ஏஎல் கண்டினியூ பண்ணாமல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படித்து, ஹை டிப்ளமா படித்து, டிகிரி படித்து 22-23 வயசில் ஏதோ ஒரு லோக்கல் பேங்க்லேயோ அல்லது லோக்கல் ஐடி கம்பெனிலேயோ ஒரு 6 மாதம் இன்டர்ன் செஞ்சு ப்ளஸ் அவங்க இந்த ஜாப்ஸ்க்கு வராங்க ஒரு 23 ஒரு 24க்குள்ள.
அவங்க டிகிரி பிளஸ் மினிமம் ஆஃப் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ட்ரெயினியோ இன்டர்ன் அப்படி அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு இதில் வராங்க. நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது நீங்கள் இப்போ செகண்ட் சே தேர்ட் சேன்லாம் சொல்லி போனீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 25 26 வயசுக்கு பிறகு தான் நீங்கள் கிராஜுவேட். ஸோ அதுக்கு பிறகு எகெயின் ஸ்ட்ரகிள். நிறைய பேர் நம்ம விடுறது பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிகிரி கவர்மெண்ட் தருது, படிக்கிறோம், நாங்கள் படிக்க முடியும், எங்களுக்கு கவர்மெண்ட் தான் ஒர்க் தரணும் என்ற ஒரு மென்டாலிட்டி பீப்புள்ஸ். சில பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கும் போதே நல்ல ஒரு ஜிபி எடுத்து ஒன்று யூனிவர்சிட்டிஸில் போயிடுவாங்க, அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கு பொறின்னு போயிடுவாங்க, இல்லை யூனிவர்சிட்டிஸ்லேயே டெமான்ஸ்ட்ரேட் அசிஸ்டன்ட் அப்படி இப்படின்னு சொல்லி லெக்சர்ஸுக்கு போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படிக்கிற பாடத்தில் அவங்களுக்குரிய இன்ட்ரெஸ்ட்ல வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஜாயின் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு கூட்டம், கடைசி கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஹையஸ்ட் ஜிபிஏ இருக்காது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் போக விருப்பம் இல்லை, லெக்சரிங்கும் இல்லை, இவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது, பட் இவங்க டிகிரியை முடிச்சு வச்சிருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியான ஒரு 2-3 கேட்டகரி வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வெளியே வருவாங்க. இதே இது நீங்க ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி அவங்க படிக்கிறது ஒரு 90% அவங்க படிக்கிறது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதில் ஒரு ரிசர்ச் இருக்குமென்னு நான் நம்புறேன். ஸோ மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் பிரைவேட் செக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேண்டிங் தேர் இன்ட்ரெஸ்டட் ஜாப்ஸ் இன் ஐடி செக்டர். நான் இது வந்து சொல்றது முழுக்க ஐடி செக்டர், ஓகேங்களா? எனக்கு பிரைவேட் செக்டர்ல படிச்சது கவர்மெண்ட்டுக்கு போகலுமா அல்லது கவர்மெண்ட்ல என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஜோனர் எனக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கதைக்க விரும்பல. ஸோ நான் உன்னை கதைச்சி நீங்க உன்னை எடுத்து பிறகு நீங்க வேற ஒன்றில் லேண்ட் ஆகி அதுக்கு பிறகு எந்த அட்வைஸ் அங்க இன்னொரு ஆளை பாதிக்க கூடாது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். ஸோ அப்ப படிச்சா வேலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2 செக்டர்லையும் படிச்சா வேலை இருக்கு. ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று, உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்குரிய மினிமம் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னு சொன்னா நமக்கு இருக்கிற ஒரே வே பிரைவேட் கேம்பஸ். பிரைவேட் கேம்பஸ்லையும் நீங்க நான் பார்க்குற விஷயங்கள் அல்லது நான் ஒரு 2+ years எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சுட்டு நான் பார்க்குற விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அது எந்த யூனிவர்சிட்டின்றது முக்கியம் இல்லை. பட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானது அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள்ஸ் லெக்சரிங் பேனல்ல இருக்கிறாங்களா என்றதை நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். என்ன சொன்னா கிட்டத்தட்ட நாங்களே ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறோம்னு சொன்னா சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிஹெச்டி படிச்ச டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அவங்க படிப்பிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பிஎஸ்சி படிச்ச அவங்க மாஸ்டர்ஸ் படிக்க கூட இருந்த ஷெடியூல் தான் இருக்குமே தவிர இப்ப இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, இப்ப இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஒரு இவாலுவேஷன்ல நிக்குதுன்றதுக்குரிய பெர்ஸ்பெக்டிவ் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ நீங்க பிரைவேட், இது உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்க காசு கொடுக்குறீங்க. ஸோ அங்க என்ன பேனல்ஸ் இருக்குது, லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்களோட ஷெடியூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. இதுக்காண்டி தான் நீங்க காசு கொடுக்குறீங்க. ஸோ கவர்மெண்ட்ல அப்படியான ஆப்ஷனே இல்லை. யார் படிப்பிச்சாலும் நீங்க படிக்கணும், பாஸ் பண்ணணும், பாஸ் அவுட் ஆகணும், ஜாப்புக்கு போகணும். இது கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்து படிப்பீங்க என்று நான் நம்புறேன். ஸோ இப்ப இந்த ட்ரெண்ட்ல இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2015 இருந்து ஒரு 2020-22 வரைக்கும் ஐடி செக்டர் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. பிறகு சொல்றாங்க ஏஐ வந்துட்டு நீ ஐடி ஜாப்ஸ் எல்லாமே லோ டவுன் ஆக போகுது, பெரிய மார்க்கெட்டிங் இருக்கான்னு சொல்லி. ஸோ நோ, அது அந்த கருத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏஐட தாக்கம் இருக்குது, பட் அந்த கருத்தை நம்ம முழுமையாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஸோ இப்பயும் கவர்மெண்ட்ல அல்லது பிரைவேட்ல ஐடிக்கு ஹையர் பண்ற எத்தனையோ ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நான் சிம்பிளா சில நேரங்களில் பார்க்குற நேரம் தோணும், நம்ம இன்டர்வியூ பண்ணக்கூட அவங்களோட பேக்ரவுண்டை பார்க்குற நேரங்களில் இப்படியெல்லாம் ஈஸியா வரையலுமோ அப்படின்னு தோணக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்குது சில கேண்டிடேட்ஸ் பார்க்குற நேரம். அதுக்கு மேபி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம்,
அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களோட அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, அந்த ஃபேமிலி தாய் தகப்பன்மாரோட அந்த மென்டாலிட்டி இருக்கல்வா, கட்டாயம் இது நீ கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்றத தாண்டி உனக்கான பாத்தை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ற அந்த ஃப்ரீயா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னு சொன்னா நான் பார்த்த சினாரியோஸ் எல்லாம் அப்படித்தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச துறையை செலக்ட் பண்ணுங்க, பிடிச்ச கேம்பஸை படியுங்க, பிடிச்ச கேம்பஸில் படியுங்க, அச்சீவ் மோ. தேங்க்யூ.